Hi, welcome to my channel Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 4 ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றி படிக்கிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வாட் இஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதை பற்றி எல்லாம் படித்தோம். இந்த கிளாஸில் வந்து ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஸ்கோப்னா என்னென்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்னது? இட் இஸ் அ பிளேஸ் வேர் த இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸும் பாரோவர்ஸ் யாருக்கு அந்த காசு தேவையோ அவங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருந்து தே ஆர் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் ஈச் அதர். ஸோ இவங்க கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி தென் வி ஹாவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாங்க, லைக் டிபென்ச்சர்ஸ், பாண்ட், ஷேர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. யார் இருக்குன்னா ஒரு இண்டிவிஜுவல், அக்ரிகல்ச்சர் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், சர்வீஸ் செக்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லைக் பேங்க், இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், கவர்மெண்ட் அஸ் எ ஹோல் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா ஒரு செக்டார்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஃபண்ட்ஸ் வேணும், அந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ரிக்ரூட் பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் இஷ்யூ பண்ணதை ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுறப்போ தே ஆர் ஆக்டிங் ஆஸ் எ மீடியேட்டர்ஸ், ரைட்? அதை பற்றியெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம், லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்கள ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட், அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். நெக்ஸ்ட் என்னென்னாக்கா இது வந்து மெயினாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்மளோட கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுது. அது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், மெச்சூரிட்டி, டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், மெச்சூரிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது, ஒன்று படிக்கலாம். ஆன் த பேஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் பார்த்திங்கன்னா டெட் மார்க்கெட். டெட் மார்க்கெட் என்னன்னா கடன், ரைட்? கடன் நான் ரிஸ்கெல்லாம் எடுக்கிறது இல்லை, கடன் அவ்வளோதான். ஸோ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் இங்கே என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக டெட் மார்க்கெட் ரிலேட்டட் படிப்பாங்க. அப்படின்னா அவங்க டைரெக்டாக இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸு, தென் கார்ப்பரேட் பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் வாங்குவாங்க. இவங்க எப்படின்னாக்கா உங்கள் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு எனக்கு தேவையில்லை, எனக்கு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணுவாங்க. கடன்காரங்களுக்கு நம்ம எப்படி பே பண்ணுவோம், பேங்க் லோன் எடுத்தால் நம்ம எப்படி பே பண்ணுவோம், அதே மாதிரி இவங்களுக்கு பே பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் டெட் மார்க்கெட். இவங்க எப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எப்படின்னா கடன்காரவங்க மாதிரி. நெக்ஸ்ட் வி ஹேவ் ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட்னா ஒரு ஷேர்ஸ் விற்பாங்க. ஈக்விட்டி ஷேர் இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கலாம். ஜஸ்ட் தே ஆர் லைக் த ஓனர். ஸோ சேம் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா கம்பெனி என்ன பண்ணாங்க, ஷேர்ஸ் விற்பாங்க, இவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் காசு கொடுப்பாங்க, இவங்க வந்து ஓனர் மாதிரி. இவங்க வந்து ப்ராஃபிட் இல்லாட்டி லாஸ் அந்த பேஸ் மேலே தான் அவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டிவிடெண்ட் சொல்லுவாங்க. டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் மேலே தான் அவங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல். மெச்சூரிட்டினா தெரியும், இந்த டைம். மணி மார்க்கெட்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் ஃபார் லெஸ் தென் 1 year. இவங்க என்னென்ன இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே கேபிட்டல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மோர் தென் a year, தட் இஸ் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கணும் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம், தட் இஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா என்னென்னாக்கா என்னோட கம்பெனி இருக்குது, ஒரு பர்சன், இண்டிவிஜுவல் யாரோ ஒருத்தவங்க, ஒரு கம்பெனியோ யாரோ ஒருத்தவங்க டைரெக்டாக கம்பெனிக்கிட்டேருந்து இவங்க வாங்கிறாங்க ஷேர்ஸ், தட் இஸ் கால்ட் ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னாக்கா இட்ஸ் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் பை ஆர் செல் ஃபஸ்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டி, எல்லா டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அங்கே விற்பாங்க. பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். நம்மளுக்கு எப்படி மார்க்கெட் எப்படி பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி இங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு sell or buy the security which has already been sold. புதுசாக இருக்காது. நான் வந்து ஒரு சப்போஸ் ஒரு அமேசான் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன், அமேசான் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, கம்பெனிலேருந்தே வாங்கிட்டு நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விற்றுலான் இருக்கேன். விற்கிறப்ப என்ன பண்ணால் செகண்டரி மார்க்கெட் தான் பார்க்கணும். தட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஆன் த டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். ஸ்பாட் ஆர் கேஷ் மார்க்கெட். ஸ்பாட்னா இமீடியட்டாக
பேமெண்ட் இமீடியட்டாக, செட்டில்மெண்ட் இமீடியட்டாக பண்ணுறது, ரைட்? ஸோ கம்பெனிக்கு வந்து கம்பெனிக்கிட்ட நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் கால் கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட். ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட், ஓகே, ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு ஷேர் வந்து ஒரு 10 ரூபானா உங்களுக்கு வந்து ஒரு மாதமாக கொடுப்பாங்க. ஒரு 2 ரூபா, 250 ஒரு அப்ளிகேஷனில் கட்டுங்க, அலாட்மெண்ட்டில் 250 பே பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு காலில் 250 பே பண்ணுங்கள், செகண்ட் கால் ஃபைனல் காலில் 250 பே பண்ணுங்கள், 2.5 ₹2.50 அப்படி ஒரு ஃப்யூச்சரில் பே பண்ணுறது தான் வில் கால் ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு, on the basis of organization structure of financial market. So exchange traded market knowledge சொன்னால் it's a stock exchange. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராசஸ், தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க செபி பிரகாரம். ஸோ ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்னென்னா அவுட் சைட் த மார்க்கெட். ஸோ அவங்க வந்து புரோக்கர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் இருக்கலாம், எல்லாமே வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ அவுட் சைட் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட்டு, ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.